வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம phrasal verbs with off இத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இங்கிலீஷ் கத்துக்கிற எல்லாருக்குமே ஓரளவு கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த ஆர்வம் என்னவா இருக்கும் அப்படின்னா நிறைய phrasal verbs கத்துக்கணும், அதை நம்மளுடைய கான்வர்சேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அது சரியானதும் கூட. ஆனா இந்த phrasal verbs ரொம்ப கஷ்டம் கத்துக்கிறது, அது யூஸ் பண்றதும் கஷ்டம், மறந்துடும், இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா phrasal verbs எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு சீரீஸாவே போட்டுட்டு இருக்கோம். phrasal verb அப்படிங்கிறப்போ அதுல ஒரு verb இருக்கும், அது கூட ஒரு preposition இல்லைன்னா ஒரு adverb இருக்கும். இந்த preposition இல்லைன்னா adverb கூட ஒண்ணு வருது இல்லையா, அதை நம்ம particle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த பார்ட்டிகலை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே phrasal verbs with up and phrasal verbs with away போட்டிருக்கோம் வீடியோஸ், நீங்க அதையும் பாருங்க. சோ phrasal verbs கத்துக்கிறது எவ்வளவு சுலபம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு பார்க்க போற phrasal verbs எல்லாத்துலயும் off அப்படின்ற பார்ட்டிகல் தான் இருக்க போகுது. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட வியூவர் ஒருத்தர் இதை ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாரு. ஆஃப் அப்படின்னு வச்சு வர இந்த phrasal verbs ரொம்ப காமன், அதே மாதிரி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஆஃப்ன்ற இந்த பார்ட்டிகளுடைய பேசிக் மீனிங் என்ன அப்படின்னா, நாம ஒரு பொசிஷன்ல இருக்கோம் இல்ல ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து போயிடுறது, அதுதான் நம்ம ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், டு லீவ். அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அங்க இருந்து அதை ரிமூவ் பண்ணிடுறது, இதையும் நம்ம இதுக்கும் நம்ம ஆஃப்ங்கிற பார்ட்டிகலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ டு லீவ் ஆர் டு ரிமூவ், இதுக்கு தான் நம்ம ஆஃப்ங்கிற பார்ட்டிகலை யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்னா புறப்பட்டு போயிடுறது, கிளம்பி போயிடுறது, இதைதான் நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம சொன்ன மாதிரி ஆஃப் அப்படின்னா எந்த இடத்துலயோ இல்ல ஒரு பொசிஷன்லயோ இருந்தா அங்கேருந்து போயிடுறது, அதைதான் நம்ம ஆஃப்னு சொல்லுவோம். புறப்பட்டு விடுதல் இல்ல கிளம்பி விடுதல், இதைதான் நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க மாமா வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டாரு. எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க எங்க மாமா, அவரை பார்க்கலாம்னு நினைச்சு நான் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க மாமா கிளம்பி விட்டார், புறப்பட்டு விட்டார். He left, அதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா டேக் ஆஃப் அப்படின்ற phrasal verb வச்சு சொல்ல போறோம். சோ நான் போனது பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு முன்னாடியே எங்க மாமா கிளம்பி போயிட்டார். சோ அப்ப அதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா. சோ டேக், took and third form taken. So my uncle had taken off before I got home. நான் போறதுக்கு முன்னாடியே எங்க அங்கிள் போயிட்டார், கிளம்பி போயிட்டார். சோ அதுதான் நம்ம இங்க டேக் ஆஃப் அந்த phrasal verb வச்சு சொல்லியிருக்கோம். இதே டேக் ஆஃப் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஏரோப்ளேன். அது கிரவுண்ட்ல இருந்து கிளம்பி மேல பறக்கும் இல்லையா. சோ கீழே இருந்து கிளம்பி போயிடுது, அதுதான் நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ the plane will take off in 10 minutes. 10 நிமிஷத்துல டேக் ஆஃப் ஆயிடும், கிரவுண்ட்ல இருந்து மேல எழும்பி பறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம the plane will take off in 10 minutes. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போயிடும், அதுதான் நம்ம டேக் ஆஃப்னு சொல்றோம். இல்ல கிரவுண்ட்ல இருந்து கிளம்பி மேலே பறக்க ஆரம்பிச்சிடும், சோ அதுதான் நம்ம இங்க டேக் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டேக் ஆஃப்க்கு இன்னொரு மீனிங் கூட சொன்னோம், என்ன, ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா தானா அங்க இருந்து போயிட முடியும் அப்படின்னா அதை நம்ம லீவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் நடக்காது, அப்ப அதை நம்ம தான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முகத்துல ஒரு மாஸ்க் போட்டிருப்போம், வீட்டுக்கு வந்தோடனே அதை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கும் நம்ம டேக் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ டு லீவ், டு ரிமூவ், ரெண்டுக்குமே இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பொருளை பத்தி நம்ம பேசுறப்போ இந்த டேக்குக்கும் ஆஃபுக்கும் நடுவுல அந்த பொருள் என்னவோ அதை நம்ம சொல்லலாம். சோ டேக் சம்திங் ஆஃப் அப்படின்னா ஒரு பொருளை ரிமூவ் பண்றது. சோ இந்த இடத்துல அவன் மாஸ்கா கயட்டினா, பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டுக் ஆஃப் அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். சோ he took his mask off அப்படின்னா முகத்துல இருந்து மாஸ்கா கயட்டினா. இதே டேக் ஆஃப் நம்ம சேல்ஸ் அண்ட் பிசினஸ், திடீர்னு அதுல ஏற்படுற ஒரு சடன் வளர்ச்சி, ஒரு சடன் சக்சஸ், இதை கூட நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தரோட பிசினஸ் சடனா பழக்கமா இருந்த நிலையில இருந்து ரொம்ப திடீர்னு ஒரு சக்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதே டேக் ஆஃப்ங்கிற phrasal verb யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா காரோட சேல்ஸ் ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா அது சிவிக் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சேல்ஸ்லயே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா ஹோண்டா கார் சேல்ஸ் டுக் ஆஃப் and the first civic was introduced அப்படி நம்ம சொல்லுவோம். சோ டேக் ஆஃப் பிசினஸ்ல வர வளர்ச்சிக்கும் நம்ம டேக் ஆஃப் phrasal verb யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்னோம் ஆஃப் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறது, இல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து கிளம்பி போயிடுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ கிளம்பி போறதுன்னா நம்ம எப்படி எல்லாம் போகலாம்
நடந்து போலாம், இல்ல ஓடி போயிடலாம், இல்லைன்னா ஒரு கார்ல போலாம், இல்லைன்னா ஒரு பைக்ல போலாம். சோ ஒரு இடத்துல இருந்து போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? இப்போ வாக் ஆஃப் அப்படின்னா நடந்து போறதுன்னு சொன்னோம். சோ இதை ஸ்பெசிஃபிக்கா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க அங்க வந்து கோபமா அங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து வாக் ஆஃப் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அவர் கோபம் ஆயிட்டாரு, கூட்டத்துல இருந்து வெளியேறினார். ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், திடீர்னு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆர்குமெண்ட்ல கோபமாயி வெளில போயிட்டார். சோ ஹி வாஸ் ஃபியூரியஸ் அண்ட் வாக்ட் ஆஃப் த மீட்டிங். அப்படின்னா மீட்டிங்ல இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க வந்து வாக்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வாக் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னாலே மீட்டிங்ல இருந்து போயினார் அப்படின்னு தான் அர்த்தம். சோ திரும்ப நம்ம ஃப்ரம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சோ ஹி வாஸ் ஃபியூரியஸ் அண்ட் வாக்ட் ஆஃப் த மீட்டிங். அடுத்தது வந்து ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா நம்ம காமன தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங்ல தான் நம்ம ரன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். சோ என்னோட நாய் என்னோட ஷூ தூக்கிட்டு ஓடிடுச்சு. சோ த டாக் ரேன் ஆஃப் வித் மை ஷூ. சோ இங்கேருந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ரேன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கார்ல போறது, ஒரு இடத்துல இருந்து கார்ல நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னா அதை வந்து டிரைவ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா நீங்க இருந்து கார்ல போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ஜினை செக் பண்ணிக்கோ. அதே மாதிரி டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி, கிளம்பி போறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை சரியா போட்டுக்கோ, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ செக் த என்ஜின் பிஃபோர் யூ டிரைவ் ஆஃப். fasten your seat belt before you drive off. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb get off. get off அப்படின்னா இறங்குறது. இப்போ எஸ்பெஷலி பஸ்ல இருந்து, ட்ரெயின்ல இருந்து, பிளைட்ல இருந்து இறங்குறத நம்ம வந்து get off அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும் அப்படின்னா இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால I have to get off at the next station. இதே நான் வந்து அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும் அப்படின்றதுனால அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படி நம்ம போட்டோம். ட்ரெயின்ல இருந்து இறங்கணும் அப்படின்னா I have to get off the train. அவ்வளவுதான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப் போடுறப்ப from எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். So I have to get off the train. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் phrasal verb clear off. clear off அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்க உங்களை பார்த்து ரொம்ப கோமா கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா இடத்த காலி பண்ணு, கோபமா சொல்லுவோம்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ கோபமா ஒரு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கிளியர் ஆஃப் அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணுவோம். சோ he yelled at me to clear off. இடத்த விட்டு இங்க முதல்ல கிளம்புறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கோபமா. சோ அதுக்கு தான் நம்ம வந்து கிளியர் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே கிளியர் ஆஃப் இன்னொரு விதமா எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க இருக்க பொருளை எல்லாம் நான் கிளியர் பண்ணேன் அப்படி சொல்றதுக்கும் நம்ம வந்து கிளியர் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ கிளியர் ஆஃப் த டேபிள் அப்படின்னா டேபிள்ல இருக்கிற அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் கிளியர் பண்ணேன் அந்த இடத்த அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மொத்தத்துல பொருளா இருந்தா ரிமூவ் பண்றது, பீப்புளா இருந்தா அங்க இருந்து கிளம்பி போறது. ஸோ கிளியர் ஆஃப் அப்படின்னா இடத்த காலி பண்ணும் போது இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மீனிங்ல நம்ம கிளியர் ஆஃப் யூஸ் பண்றோம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு பர்சன் அங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொன்னோம். நடந்து போகலாம், ஓடி போகலாம், கார்ல போகலாம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ வாக் ஆஃப், ரன் ஆஃப், டிரைவ் ஆஃப் எப்படி எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு பொருள் ஒண்ணு நம்ம ரிமூவ் பண்ணலாம், இல்ல தானே கீழே விழுந்துடலாம் இல்லையா? சோ நம்ம அடுத்த பார்க்க போற phrasal verb fall off. ஒரு பொருள் அலமாரில இருக்கு, விழுந்துருச்சு கீழே அப்படின்னா அது fall off அப்படின்னு சொல்லுவோம். அலமாரியில இருந்து விழுது, அதுதான் நம்ம வந்து fall off அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஜாடி ஒண்ணு அலமாரில இருந்துச்சு, அது கீழே விழுந்தது, past tenseல சொல்லியிருக்கோம். சோ ஃபால்க்கு past tense fell இல்லையா? சோ the jar fell off the shelf. ஷெல்ஃப்ல இருந்து விழுந்தது, அதுதான் நம்ம the jar fell off the shelf அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே fall off, ஒருத்தர் வந்து சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு, விழுந்து தலையில மோதிக்கிட்டாரு, இல்ல தலையில மோதி வீங்கிடுச்சு, சோ எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ பைசைக்கிள்ல இருந்து விழுந்தார், he fell off the bicycle, இல்ல he fell off the bike, எப்படி வேணா வச்சுக்கலாம். and bumped his head. ஒரு ரைம்ஸ் கூட இருக்கும், 5 little monkeys jumped on the bed, one monkey fell off and bumped his head அப்படின்ட்டு. So he fell off the bicycle and bumped his head. So தலையில மோதிக்கிட்டாரு, சோ பைக்ல இருந்து விழுந்துட்டாரு, இல்ல சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டாரு அப்படிங்கறத நம்ம fell off the cycle அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ ஒரு இடத்துல இருந்து விழுந்துடுறது அப்படின்னு சொன்னோம். சோ காத்துல கூட விழலாம் இல்லையா? சோ காத்துனால ஒரு பொருள் விழுந்துச்சு, ஒரு இடத்துல இருந்த ஒரு பொருள் அங்க இருந்து விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து blow off அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணுவோம். சோ காத்து ஊதி தள்ளிடுச்சு, அதுதான் நம்ம வந்து blow off அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க இந்த phrasal verbs பத்தி பாக்குறப்போ ஒரு விஷயத்தையும் சேர்த்து கவனிச்சுக்கணும். இங்க என்னன்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு பொருளை நாம ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறப்போ ஆஃப்க்கு முன்னாடி
அந்த பொருளோட பேரை நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மாஸ்கை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஐ டுக் த மாஸ்க் ஆஃப். ஐ டுக் ஆஃப் த மாஸ்க்னு சொல்றதை விட ஐ டுக் த மாஸ்க் ஆஃப் அப்படின்றப்போ நான் மாஸ்கை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி இப்ப காத்து வந்து ரூஃபை கீழே தள்ளிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்ம் ப்ளூ த ரூஃப் ஆஃப். சோ அந்த ப்ளூக்கும் ஆஃபுக்கும் நடுவுல எதை அப்படின்றத நம்ம இங்க கொண்டு வரோம். சோ த ஸ்டார்ம் ப்ளூ த ரூஃப் ஆஃப் அப்படின்னா காத்து கூரைய பிச்சு தள்ளிடுச்சு அப்படின்றதுதான் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb clean off. நம்ம நிறைய இதை பத்தி பார்த்திருக்கோம். இதை வந்து கிளீனிங் பத்தின phrasal verbs பாக்குறப்பையும் இதை நம்ம சொன்னோம். சோ இந்த கிளீன் ஆஃப்ன்றதை எஸ்பெஷலி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ் அதை கிளீன் பண்றத பத்தி பேசுறப்பதான் நம்ம வந்து கிளீன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அவ வந்து ஒரு கோட் இருக்கு, அந்த கோட்ல இருக்கிற டஸ்ட இல்ல டர்ட்டை அவன் வந்து பிரஷ்ஷால கிளீன் பண்ணான். சோ எதை கிளீன் பண்ணா அப்படின்னா டர்ட். சோ she used a brush to clean off the dirt. இதே நம்ம வந்து she used a brush to clean the dirt off அப்படி கூட நம்ம சொல்லலாம். எதை கிளீன் பண்ணா அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நடுவுல கூட கொண்டு வந்துக்கலாம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து டஸ்ட கிளீன் பண்றேன். எதுல இருந்து கிளீன் பண்றேன் அப்படின்னா டேபிள்ல இருந்து கிளீன் பண்றேன். சோ நான் ரெண்டையுமே சொல்லணும். நான் டஸ்ட கிளீன் பண்றேன், அந்த டேபிள்ல இருந்து கிளீன் பண்றேன். சோ எதுல இருந்து அப்படின்றது கண்டிப்பா ஆஃப்க்கு அப்புறம் வரணும். சோ எதை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிளீனுக்கும் ஆஃப்க்கும் நடுவுல யூஸ் பண்றோம். சோ கிளீன் சம்திங் ஆஃப் எங்க இருந்து அப்படிங்கிறத நம்ம அடுத்து தனியா சொல்லணும். சோ ஐ கிளீன் த டஸ்ட் ஆஃப் த டேபிள். சோ சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரம் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஆஃப் த டேபிள் அப்படின்னாலே டேபிள்ல இருந்து அப்படின்னு அர்த்தம். சோ ஐ கிளீன் த டஸ்ட் ஆஃப் த டேபிள். அடுத்து நம்ம பார்க்க போறது டியர் ஆஃப். டியர் அப்படின்னா கண்ணீர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டியருக்கு கிழிக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ கிழிக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு பேப்பர் இருக்கு, அதை நான் கிழிக்கிறேன், ஆனா அது இன்னமும் அந்த பேப்பர்லயே தான் இருக்கு, அந்த கிழிஞ்ச பாகமும் அந்த பேப்பர்லயே இருக்கு அப்படின்னா அதை நான் வெறுமனே டியர் அப்படி மட்டும் தான் சொல்லுவேன். அதையே அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கிழிச்சேன் இல்லையா, அது என் கையோட தனியா வந்துருச்சு அப்படின்னா அப்பதான் அதை நம்ம வந்து டியர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒட்டிட்டு இல்ல, தனியா பேப்பர் கையோட வந்துருச்சு. சோ நான் சுத்தமா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கிழிச்சதை நான் கையில எடுத்துட்டேன். சோ அதுதான் நம்ம வந்து டியர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ சவுத்துல ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கு, அதான் கிழிச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா தான் நம்ம வந்து டியர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் நோட்டீஸை சுவரில் இருந்து கிழித்து எடுத்தேன். சோ கிழிக்கிறதுக்கு நம்ம வந்து டியர் ஆஃப்னு சொல்ல போறோம். டியருக்கு பாஸ்ட் டென்ஸ் டோர். சோ ஐ டோர் த நோட்டீஸ் ஆஃப். சொன்ன மாதிரி எதை அப்படின்றத இந்த டோருக்கும் ஆஃபுக்கும் நடுவுல யூஸ் பண்ணிருக்கோம். எங்க இருந்து கிழிச்சேன் அப்படிங்கிறத நம்ம ஆஃபுக்கு அப்புறம் சொல்லியிருக்கோம். So I tore the notice off the wall. அதே மாதிரி நம்ம எதெல்லாம் கிழிப்போம், அதாவது பாட்டில் லேபிள் ஒட்டி இருக்கு அப்படின்னா அந்த பாட்டில ரீயூஸ் பண்றதுக்காக அங்க அந்த லேபிளை நம்ம தனியா கிழிச்சு எடுப்போம். அதே மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி அதோட பிரைஸ் டேகை நம்ம வந்து கிழிச்சு எடுத்துருவோம் இல்லையா. சோ அதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணி கையில எடுத்துருவோம். அதுக்குதான் நம்ம வந்து டோர் ஆஃப், டியர் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். சோ நோட்டீஸை வால்ல இருந்து கிழிச்சு எடுத்தேன் அப்படின்னா ஐ டோர் த நோட்டீஸ் ஆஃப் த வால் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி லேபிள் ஒட்டி இருக்க பாட்டில அதுல இருந்து நான் கிழித்து எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. லைக் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக தான், எல்லா விதமாவும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டென்சஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ டியர், டோர் அண்ட் டோன். சோ அதுதான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். சோ ஹி ஹஸ் torn the label of the bottle. பாட்டில்ல இருந்து கிழித்தெடுத்தான் அப்படின்றதுனால. சோ எதை கிழித்தெடுத்தான்ங்கிறத நம்ம torn and off ரெண்டுக்கு நடுவுல அந்த லேபிள்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அவ நியூ ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்க பிரைஸ் டேக கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு she tore off the price tag before wearing the new dress. இல்லைன்னா she tore the price tag off before wearing the new dress. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb lay off. லேனா படுக்கை வசமா வைக்கிறது அப்படிதான். பட் இந்த இடத்துல லே ஆஃப் அப்படின்னா இப்ப ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸ் அங்க இருந்து தூக்கிடுறது, ஒர்க்கர்ஸ் அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுறது. கம்பெனி வந்து சில பேரை வேலையை விட்டு எடுத்துருவாங்க இல்லையா. சோ அதுக்குதான் நம்ம வந்து லே ஆஃப். சோ அவங்க கம்பெனில இருந்து அந்த ஒர்க்கர்ஸ் போயிடுறாங்க, அந்த மீனிங்காக தான் நம்ம இந்த இடத்துல ஆஃப்ங்கிற பார்ட்டிகளை இங்க யூஸ் பண்றோம். சோ லே பாஸ்ட் டென்ஸ் லேட் அண்ட் பார்ட்டிசிபிள் லேட் தான். சோ தூக்கி விட்டார்கள், ரிமூவ் பண்ணி விட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். சோ 25% ஆஃப் ஒர்க்கர்ஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு the company has laid off 25% of its workers. சோ அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb pay off. நமக்கு ஒரு கடன் இருக்கு, பணத்தை கொடுத்து அந்த கடனை முடிச்சிடுறோம். சோ கடன்கிற ஒண்ணு அங்க ரிமூவ் ஆயிடுது.
ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பே ஆஃப் அப்படின்ற phrasal verb யூஸ் பண்றோம். ஸோ he paid off all his debts. ஸோ இதை வந்து நம்ம டெப்ட்னு சொல்லக்கூடாது, இதை வந்து நம்ம டெட் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிடி இப்படி வந்தாலே பெரும்பாலும் பி சைலண்டா தான் இருக்கும். ஸோ he paid off all his debts. இந்த வீடியோல நாம phrasal verbs with off பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர நிறைய பேர் நிறைய வீடியோஸ் ரெக்வஸ்ட் பண்றீங்க. நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸையும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களோட ரெக்வஸ்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு தடவை அதை கமெண்ட்ல போடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.